Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business mathsல permutation and combination introduction video பார்ப்போம். இதுல first permutation பாருங்க. Permutation means என்னன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர்ல இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்னா எனி ஆர்டர்ல இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். எதை வேணா கம்பைன் பண்ணி எனி ஆர்டர்ல இருக்கலாம். ஸோ permutationல வந்து ஃபேக்டோரியல் இப்போ 5 ஃபேக்டோரியல்னு இருந்ததுன்னா அது எப்படி எழுதணும்னா 5 into 4 into 3 into 2 into 1 அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். பெரிய நம்பர்லேருந்து 1 வர வரைக்கும் எழுதணும். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 5 into 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல்னா எப்படி வரும் நமக்கு 4 into 3 into 2 into 1. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ அடுத்தது பாருங்கள் NPR is equal to n factorial divided by n minus r factorial. அடுத்தது 0 factorial is equal to 1. இதோட வேல்யூ is equal to 1. அடுத்தது பாருங்கள் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ் இன் ரிப்பிட்டேஷனில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் வரும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸோ லெட்டரோ எழுதிட்டு ஃபேக்டோரியல் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் ரெப்பிட்டேஷன் டைம்ஸ் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்றது போட்டுட்டு ஃபேக்டோரியல். அடுத்தது அரேஞ்ச்டு இன் எ லைன்னா n ஃபேக்டோரியல் ஃபார்முலா, அரேஞ்ச்டு இன் எ சர்க்கிள் ஆர் ரிங்னா n minus 1 ஃபேக்டோரியல். அதே அரேஞ்ச்டு இன் எ ரிங் ஆர் சர்க்கிளில் வந்து கிளாக் வைஸில் பார்த்தாலும் ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தாலும் சேமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா n minus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. ஸோ அடுத்தது காம்பினேஷன் வருவோம். காம்பினேஷனுக்கு வந்து NCR is equal to n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus r ஃபேக்டோரியல். அடுத்தது இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. NC0 is equal to 1, NCN is equal to n, NC2 is equal to n into n minus 1 by 2 factorial. அடுத்தது NCX is equal to NCY ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் x equal to yன்னு வச்சு சம் போடலாம். or x plus y is equal to nன்னு போட்டு நம்ம எந்த அன்னோன் வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ NCR is equal to NCN minus R. இதுவும் ஒரு ஃபார்முலா இருக்குது. NCRக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ NCR is equal to NCN minus Rம் போட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது NCR plus NCR minus 1 is equal to n plus 1 CR. அடுத்தது NCR is equal to NPR by R factorial. இது எப்படின்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் ரெண்டுமே கொடுத்து இந்த ரெண்டு வேல்யூஸை கொடுத்து ஒரு அன்னோன் வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சம்ஸ் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.